ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோநாயகன் ஸ்போர்ட் சேனல். வேர்ல்டு கப் 2024 இந்த கிரேட்டஸ்ட் ரைவலரியான இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இந்த மேட்ச் மழை காரணமாக லேட்டாக தான் ஆரம்பிச்சது. 8:50 தான் டாஸே போட்டாங்க. இந்த டாஸ்ல பாபர் அசம் பாகிஸ்தான் வின் பண்ணி நாங்க பவுலிங் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இந்த இந்திய அணி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. நான் கூட நினைச்சு இந்த பிச்சு ஸ்லோ அண்ட் டேர்ன் அண்டு பவுலிங் சாதகமாக இருக்கும்போது இந்த பிச்சில் நம்ம இந்தியனுடைய பேட்ஸ்மேன் எப்படி விளையாட போறாங்க, பாகிஸ்தான் பவுலர்ஸ் வேற பயங்கரமா போட்டுருக்காங்களே, அவங்களுக்கு அகைன்ஸ்டா எப்படி விளையாட போறாங்கன்னு நினைச்சு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஓப்பனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் நம்ம சகின் அஃப்ரிடியை ஒரு சிக்ஸ் அடிச்சாப்புல, அதெல்லாம் ஒரு தரமான ஒரு சிக்ஸா இருந்தது நம்ம ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேட்சை. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று மழை நின்று வச்சு மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஓவர் நசீம் ஷா வந்தாப்புல, வந்தோடனே விராட் கோலி கவர் டிரைவர்ல ஒரு 4 அடிச்சாப்புல. அதுக்கப்புறம் விராட் கோலி அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்புல. அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா விளையாட ஆரம்பிச்சாப்புல. ஒரு 4 அடிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா சகின் அஃப்ரிடி ஓவர்லயும் அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்புல. தூக்கி அடிக்கிறோம்னு 6 அடிக்கிறோம்னு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்தாப்புலங்க. நீங்க எப்படி வேணாலும் போடுங்க, எப்படி வேணாலும் பிச்சு டேர்ன் ஆகட்டும், எப்படி வேணாலும் ஸ்லோ ஆகட்டும், நான் நின்று அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பவுண்டரிக்கு மேல பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல ரிஷப் பண்ட். அதுக்கப்புறம் தான் ஒரு டெஸ்ட் நடந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 88க்கு 4ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் விக்கெட்டுக்கு மேல விக்கெட் கொத்து கொத்தா விழுந்துகிட்டே இருந்தது. வந்தோடனே நம்ம சூரியகுமார் யாதவ் 7 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகி வெளியிட்டாப்புல. அதே மாதிரி நம்ம ரவீந்திர ஜடேஜா 0லே அவுட் ஆகி வெளியிட்டாப்புல. அப்புறம் நம்ம சிவம் தூவே பவுலர்ஸுக்கு கையில கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாப்புல. இப்படி விக்கெட்டுக்கு மேல விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தது. 119 அடிக்க முடிஞ்சது. கடைசியில ஆல் அவுட்டும் ஆயிட்டாங்க இந்திய அணி. அப்புறம் இந்திய அணி என்னடா பண்ண போறாங்க, அவளே முடிஞ்சு வச்சு 15 ஓவர்ல முடிச்சுட்டு போறாங்க பாகிஸ்தான்காரங்க நினைச்சு. கடைசியில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் நடந்துகிட்டே இருந்தது. இந்த பிச்சில் ஸ்லோ அண்ட் டேர்ன் பால் மூவ் ஆகுறதுனால பவுலர்ஸுக்கு தான் சாதகமா இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்திய அணி பவுலிங் போட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் பேட்டிங் பிச் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பும்ரா 3வது ஓவர் 4வது ஓவர் வந்தாப்புல. வந்தோடனே விக்கெட் எடுக்க பார்த்தாப்புல, சிவம் துபே கேட்சை மிஸ் பண்ணிட்டாப்புல. சரிடான்னு சொல்லிட்டு மறுபடியும் பவுலிங் போட ஆரம்பிச்சாப்புலங்க. பாபர் அசம் 13 ரன் இருக்கும்போது நம்ம சூரியகுமார் யாதவ் விட்ட ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்புல. ஜஸ்பிரீத் பும்ரா பயங்கரமா பவுலிங் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் தான் விக்கெட்டுக்கு மேல விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தது பாகிஸ்தானுக்கும். பேட்டிங்ல அடிக்கவே முடியல. பாகிஸ்தான் பேட்ஸ்மேனால திணறிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளால முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பவுலிங் பண்ணாவனே சொல்லுவே. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் நகரக்கூட முடியல. டாட் பாலுக்கு மேல டாட் பால் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரை இழுத்துட்டாங்க. அப்புறம் 20வது ஓவர் ஹர்ஜீப்தீப் சிங் 18 ரன் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் பவுலிங் போட ஆரம்பிச்சாப்புலங்க. நான் கூட நினைச்சு இந்த ஐபிஎல் ரொம்ப மோசமா போட்டாப்புல 20வது ஓவரில் டெத் பவுலிங்ல. இந்த வேர்ல்டு கப் 2024 வேற பவுலிங் போடலையே டெத் பவுலிங் நம்ம ஹர்ஜீப்தீப் சிங், அதனால ரன்னை கொடுத்துருவாப்புலன்னு ஒரு சின்ன பயமா இருந்தது. பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஓவர் பயங்கரமா போட்டாப்புல நம்ம ஹர்ஜீப்தீப் சிங். 6 ரன்கள் இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை ஈஸியா பாகிஸ்தான் ஜெயிக்க வேண்டியதுங்க. நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங்கால பாகிஸ்தான் பேட்ஸ்மேனால ஒண்ணுமே செய்ய முடியல. வெறித்தனமா பவுலிங் போட்டாப்புல ஜஸ்பிரீத் பும்ரா. 14 ரன்னே கொடுத்தாப்புல. அதுவும் 15வது ஓவர் 19வது ஓவர் பாருங்களே, வெறும் 3 ரன் கொடுத்தாப்புல. மொத்தம் 6 ரன் கொடுத்தாப்புல 2 ஓவர்ல. வெறித்தனமா பவுலிங் பண்ணி வேர்ல்டோட பெஸ்ட் பவுலர்னா யாருன்னு காமிச்சாப்புல ஜஸ்பிரீத் பும்ரா. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, இந்த மேட்ச்ல ஜஸ்பிரீத் பும்ராவை தவிர மற்ற பிளேயர்ஸ் யாரு பெர்ஃபார்ம் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.